ஜிங்க் பாலிகார்பாக்சைலேட் பற்றி பார்க்க போகிறோம். ஜிங்க் பாலிகார்பாக்சைலேட் இது 61 தான் ஜிங்க் பாலிகார்பாக்சைலேட்டோட ஏடி ஸ்பெசிஃபிகேஷன் நம்பரு. அதுக்கப்புறம் இதோட 20, அதுக்கப்புறம் 96. கிளாஸிஃபிகேஷன் ஒன்றுமே இல்லை. லூட்டிங்கு, பேஸு, லைனர் அந்த மாதிரி சும்மா கிளாஸிஃபிகேஷன் போட்டுக்கலாம். ஜிஐஸில் நிறையா இருக்குது. டெம்பரவரி சிமெண்ட், பெர்மனன்ட் சிமெண்ட் இதில் இருக்குது. லூட்டிங்கு, ரிஸ்டோரேஷன், பேஸ், லைனர் அதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நெக்ஸ்ட்டு காம்போசிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, காம்போசிஷனில் பவுடரில் ஜிங்க் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, அதுக்கப்புறம் ஆக்சைடு, பிஸ்மித் அலுமினியம், ஸ்டேனஸ் குளோரைடு. இந்த பவுடரில் இந்த 4மே இருக்குது. அப்புறம் இந்த 4மே இருக்குது. ஸ்டேனஸ் குளோரைடு இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் லிக்விடில் என்ன சொல்கிறாங்கன்னா, லிக்விடில் பாலிசைக்ளிக் ஆசிடு, அதர் கார்பாக்சிலிக் ஆசிடு, அதுக்கப்புறம் இட்டாகோனிக் ஆசிடு, மலிக் ஆசிடுன்னு இருக்குது. இப்போ அவைலபிலிட்டி எப்படின்னா பவுடர் அண்ட் லிக்விடு, அதுக்கப்புறம் ப்ரீ கேப்சுலேட்டட் பவுடர் அண்ட் லிக்விடில் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் சேடல் சிமெண்ட்டில் இருக்குது. இப்போ மேனிப்புலேஷனில் பார்த்தோன்னா 1.5, அதுக்கப்புறம் 1.5 to 1.5 பார்ட் ஆஃப் பவுடர் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் 1.5 பார்ட் ஆஃப் பவுடர் எடுத்துகிட்டு 1 drop ஆஃப் லிக்விட் எடுத்துக்கிட்டு அது பல்காக ஒரு ஃபோல்டிங் மோஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஃபோல்டிங் மோஷனில் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த சிமெண்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்பேச்சுலாவில் சிமெண்ட் ஸ்பேச்சுலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட செட்டிங் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் இது ஜிஐசியோட அதுக்கப்புறம் 1.7 இதோட செட்டிங் டைம் லூட்டிங்க்கு 5 to 7 minutes ஆகும். அதுக்கப்புறம் ரீஸ்டோரேஷனுக்கு 4 to 5 minutes ஆகும். 4 to 5 minutes ஆகும். இதோட ரீஸ்டோரேஷன் அதுக்கப்புறம் 4 to 5 minutes ஆகும். அதுக்கப்புறம் லூட்டிங்க்கு, ரீஸ்டோரேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா செட்டிங் ரியாக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆசிடும் பவுடரும் சேர்த்து ஜிங்க் 2+, மெக்னீஷியம் 2+, அதுக்கப்புறம் SN2+, இதில் கார்பாக்சிலிக் குரூப்போடு சேர்த்து ஒரு கிராஸ் லிங்க் சால்ட், அதுக்கு ஹைட்ரோக்கப்புறம் ஜிங்க் பாலிகார்பாக்சிலேட்டோட சேர்த்து ஒரு அமார்ஃபஸ் ஜெல் மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த அமார்ஃபஸ் ஜெல் தான் சொல்லுவாங்க. அந்த அமார்ஃபஸ் ஜெல் தான் ஜிங்க் பாலிகார்பாக்சிலேட்டில் வரும். இதில் அப்படியே மாற்றிருக்கு பாரு. பவுடர் ஒரு பாஸ்பரிக் ஆசிட் பவுடரோடு சேர்த்து அதுக்கப்புறம் ZN வருது. இந்த அலுமினியம் பாஸ்பேட்டாக மாறி ஜிங்க் அலுமினோ பாஸ்பேட் ஜெல்லாக மாறி எக்ஸ்ட்ரா தெர்மிக்காக இருக்குது. ஜிங்க் பார்ட்டிகல் சரௌண்டட் பை த ஜெல் ஒபேக் டு த செட்டாக இருக்குது. இப்போ ஒர்க்கிங் டைம் 30 seconds. 30 to 40 secondsல பண்ணணும். செட்டிங் டைம் 6 to 7 minutes, 7 to 9 minutesல பண்ணணும். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் லோவாக இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த் ஹையாக இருக்குது. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அவ்வளோலாம் இருக்காது. அதுக்கப்புறம் சாலிபிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் 0.6ல். அதுக்கப்புறம் அட்ஹெஷன் கெமிக்கல் அட்ஹெஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பயோகெமிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் 1 to அதுக்கப்புறம் பயோகெமிக்கலில் 1 to 1.7 ஆஃப்டர் 24 hours, 5 to 6 less penetration to the இண்டிகேஷன் இருக்குது ஜிங்க் பாலிகார்பாக்சிலேட்.